பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த வாலிப செல்வங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க எல்லாரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். என்னோடு கூட நீதிமொழியின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 2வது வசனம் எடுத்துக்கோங்க. ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். ஆமீன். உங்க ஆத்மா அறிவில்லாம இருக்கக்கூடாது, அழிஞ்சு போயிடக்கூடாது. என்னதான் ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும் தேவனுக்கு விரோதமாக, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு விரோதமாக நீங்க ஏதாவது யோசிச்சு இது பண்ணி தீமையில போய் சிக்கி கொண்டீங்கன்னாக்க அது நல்லதில்லை. அது என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு புத்திமானுடைய செயலா இருக்காது. அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்? கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். அந்த மாதிரி காரியத்திலேருந்து எப்படி வேகமா நடந்து ஒரு இடத்த விட்டு நம்ம நடந்து கடந்து போவோமோ அது மாதிரி தேவையில்லாத நினைவுகள், தேவையில்லாத காரியங்கள், பேச்சு, சுபாவங்கள் வந்து ஆத்மாவை நரகத்துல தள்ள பார்க்குற அந்த புத்தீனமான காரியங்கள் வரைச்சே எப்படி பண்ணணுமா? நம்ம கால் துரிதமா நடந்து தப்பிக்கிறது மாதிரி அந்த தாட்ஸ்லேருந்து, அந்த பேச்சுலேருந்து, அந்த செயல்லேருந்து, அந்த சுபாவம், அந்த